36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஒரு பொய்யான கம்பெனி, மோசடி கம்பெனி சொல்லிட்டு வரும். பொதுநலக வழக்கு போட்டு கம்பெனி வந்து பார்த்தோன்னா மூட பார்க்குறாங்க. எங்களுக்கு இந்த கம்பெனி வேணும், இந்த கம்பெனி இருந்தால் எங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கு. நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் மீது புகார் வைக்கப்பட்ட நிலையில் இந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிறுவனம் ஏன் சர்ச்சைக்கு உள்ளானது, நிறுவனம் உருவாக்கப்பட்டது எப்படி என்ற விவரங்கள் வெளியாகியுள்ளன. யூடியூபில் விளம்பரம் பார்த்தால் லாபம் கிடைக்கும் என்றுதான் மோசடி செய்துள்ளனர். இது 12 லெவல் உள்ள நூதன MLM மோசடியாகும். அதாவது உங்களிடம் இந்த நிறுவனத்தின் தலைவர் முதலில் யூடியூபில் விளம்பரம் பார்க்க சொல்வார். நீங்கள் இதில் இணைய ஒரு கட்டணம் செலுத்த வேண்டும். அதன் பின் நீங்கள் ஒருவரை சேர்த்து விட வேண்டும், அவர் ஒருவரை சேர்க்க வேண்டும். இப்படியே உங்களுக்கு கீழ் 12 பேர் சேர்க்கப்பட வேண்டும். இவர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன், அடுக்கடுக்காக கமிஷன் வழங்கப்படும். இதில்தான் பலர் கட்டணம் கொடுத்து சேர்ந்துள்ளனர். இந்த நவீன MLM மோசடியில் பலர் சேர்ந்துள்ளனர். இதில் முறைகேடு நடப்பதாக ஒருவர் புகார் அளித்த நிலையில் அந்த புகார் தொடர்பாக கோவை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக மக்கள் போராட்டம் செய்தனர். கடைசியில் அது மக்களே இல்லை, காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கும்பல் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து MLM நிறுவனத்திற்கு ஆதரவாக பலர் காசு கொடுத்து கோவையில் திரட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக ட்விட்டர் பக்க பயனர் ஒருவர் விளக்கமாக போஸ்ட் செய்துள்ளார். அவர் செய்துள்ள போஸ்டில், ஆந்திரா விஜயவாடாவில் இருந்து இத்தனை பேருந்தில் ஆட்களை இறக்கி இருக்காக கோவையில், இது பெரிய பிரச்சனையில் போய் முடியும்னு நினைக்கிறேன். ஒரு FIR-க்காக வேறு மாநிலத்தில் இருந்து ஆட்களை இறக்கி இருக்காங்க. அவனுங்க குரூப்ல பேனர் கட்டாம வாங்க, இங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியே வர வச்சிருக்கானுங்க. ஒரு MLM கம்பெனிக்காக இவ்வளவு கூட்டம் கூட, வாகனங்கள் வர அனுமதி யார் கொடுத்தது? 10 பேர் அமர்ந்து கூட்டம் போட 20 நாட்களுக்கு முன்பே அனுமதி வாங்க வேண்டும் என்ற நிலை இருக்கும் பொழுது இது எப்படி சாத்தியம்? காவல்துறை அனுமதியும் வாங்காம, எந்த அறிவிப்பும் இல்லாம கூட்டத்தை கூட்டிட்டு மக்கள் கூடுனாங்கன்னு சொல்றாங்க. வேறு மாவட்டங்கள்ல இருந்து பேருந்து வாடகைக்கு எடுத்து ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. காவல்துறை அனுமதி தரவில்லைன்னு ஏற்கனவே இன்னொரு வீடியோல சொல்லிருக்காங்க. இந்த நிறுவனம் சென்னையில ரிஜிஸ்டர் பண்ணி அதை கைவிட்டு அப்புறம் மதுரை, அப்புறமா கோவையில 2023 செப்டம்பர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. GST ஃப்ராட் மத்த வேலைகளுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. பார்க்க 3 வருஷமா இருக்க மாதிரி தெரியும், ஆனா 3 வருஷமும் வேற வேற ரிஜிஸ்ட்ரேஷன். விளம்பரம் பார்த்தால் காசு, ஆள் சேர்த்து விட்டா ரெஃபரல் கமிஷன், 12 லெவல், கோடி கோடியா வருமானம். இதான் இந்த MLM மோசடியோட ஃபார்முலா. சட்டத்துல இருந்து தப்பிக்க ஹெர்பல் மருந்துகள் விற்கக்கூடிய கம்பெனியா ரிஜிஸ்டர் பண்ணி நடத்துறாங்க. ஆனாலும் இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணது வேற ஒரு கேட்டகரியில. இந்தியாவில 2019க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய MLM மணி ரொட்டேஷன் மட்டும் வச்சு நடத்தினாங்க. நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு முதலீடு பண்ணக்கூடிய பணத்துக்கு ஈடா பொருள் கொடுக்காம இருக்க MLM எல்லாம் ஸ்கேம்னு அறிவிக்கப்பட்டது. பணம் மட்டுமே பிரதானமா இயங்கக்கூடிய MLM நிறுவனங்கள் அதுல இருந்து தப்பிக்க ஹெர்பல் பொருட்கள், நாப்கின், மளிகை பொருட்கள் வச்சு மேக்கப் போட்டு மறைச்சு அதே மணி ரொட்டேஷன் வேலையை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒண்ணுதான் மைவி3 ஆட்ஸ். 2016-2020 காலகட்டத்துல ஈபெக்ஸ் டிஜிட்டல் ஆட்ஸ் இந்த பேர்ல விளம்பரம் பார்த்தால் வருமானம், ரெஃபரல் வருமானம் கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு ஆந்திர மாநில பதிவோட ஒரு MLM சக்கை போட்டுச்சு. பிளே ஸ்டோர்ல ஈபெக்ஸ் டிஜிட்டல் சேனல்னு ஆப் வச்சு நடத்தினாங்க. மைவி3 ஆட்ஸ்ல இப்ப நடக்கிற கூத்து எல்லாம் அப்பவே நடந்துச்சு. அண்ணா ஹசாரே எல்லாம் மீட் பண்ணி வீடியோக்கள், கௌரவ டாக்டர் பட்டம், மீட்பர் சுரேஷ், இப்படி பல பட்டங்கள் கொடுத்தானுங்க. மோசடிகள் நடந்தேறியது. ஒரு நாள் கடையை மூடிட்டு எஸ்கேப். அப்புறமா வழக்கம் போல மக்கள் காவல்துறை, பொருளாதார குற்றப்பிரிவுல புகார் கொடுத்து போராட்டம். அரசு எங்களை கண்டுக்கலன்னு கத்திட்டு கிடந்தாங்க. போன பணம் போனதுதான். ஈரோட்டுல 2 முகவர்களை அரெஸ்ட் பண்ணினாங்க. அதுல ஏமாந்த மக்கள் இன்னும் மீண்டு வர முடியாம இருக்காங்க.
அதே கம்பெனியோட அதே ஃபார்முலாவை அப்படியே எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஜிமிக்ஸ் வேலை காட்டிட்டு இருக்க கம்பெனி தான் MyV3 Ads. உலக பொருளாதார காட்ஃபாதர், 5 டாக்டரேட், 5 மாநில கவர்னர் விருது, குருஜி இப்படியெல்லாம் கொரலி வித்தை காட்டிட்டு இருக்காங்க என்று இந்த நிறுவனம் குறித்து அவர் புகார் வைத்துள்ளார். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.